ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே இல்லை இந்தியாவிலையுமே எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே ஆணவ படுகொலை நடக்காத ஒரு ஊருனாக்கா அது தமிழ்நாட்டில் உள்ள கொளத்தூரை சுற்றிய பகுதி தான். என்ன தம்பி இதான் நேராக எழுதியிருக்காருல்ல, முத்தா எழுதியிருக்காப்புல. மாடு அல்லன்னு தானே எழுதியிருக்காரு, அப்புறம் எப்படி மாடு செல்வத்தில் வரும்? என்ன அன்னமயனை ஏன்னா இவங்க சித்தப்பா மக்க பெரிய மக்கள் இல்லை. நம்ம நிறைய கதை விடுறோம். மனுஷன் காத்து சின்னதாக வேற இருக்கு மனுஷனுடைய காது. அந்த காதுகள் நமக்கு பத்துவதில்லை. அதனால நல்ல மனுஷ காதை விட பெரிய காதாக ஒன்று பாடுற, எதுத்தையும் கேள்வி கேட்கக்கூடாது, காதும் பெருசாக இருக்கணும். மாடு தானே கரெக்டு, கூட்டு கொண்டாந்து கட்டு. ஒரு 3000 மாடை கூட்டு கொண்டாந்து கட்டி மாடுகளுக்கு மாநாடு அப்படின்னு அண்ணன் போடுறாப்புல. ஒரே ஒரு தாரக மந்திரம் இருக்கு, அதை சொன்னீங்கன்னா அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ளே போயிடுவான். அது என்ன தெரியுங்களா? அவன் காதுக்குள்ளே போயிட்டு, அண்ணே பயப்படாதீங்க, காட்டுக்குள்ளே கல் இறக்குறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. உள்ள கல் கிடைக்குதுண்ணே, தம்பி கல்லுன்னு சொல்லாத, தென்னம்பால் பனம்பால்னு சொல்லணுமா? அப்பையும் இந்த மாடுகளுக்கு பின்னாடி உள்ள அரசியல் இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமான அரசியல். இது ஏதோ காமெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கான், தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறதுனால அது காமெடியாக இருக்குது. இதையே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் எம்பி இல்லை, நீங்கள் சிஎம் கூட இல்லை, அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நீ தான். நீ வடகலையா தென்கலையாங்கிற பிரச்சனை இருக்குது. நீங்கள் அந்த இந்தியா பாகிஸ்தான் போர், உக்ரைன் ரஷ்யா போர், இதெல்லாம் கூட நீங்கள் நிறுத்திடலாம். இந்த வடகலை தென்கலை போர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காஞ்சி போர், வடகலை தென்கலை போர், அது எத்தனை ட்ரம்ப் வந்தாலும் நிறுத்த முடியாதுங்க. அது என்னடா, அது ஒரு காஞ்சி போர். அது நம்ம உடம்புல இருந்தாலும் கழிவு தான், மாட்டு உடம்புல இருந்தாலும் அது கழிவு தானே. அப்போ அந்த மாடை புனிதம்ங்கிற, மாட்டினுடைய கழிவையும் நீ புனிதங்கிற, ஆனால் மனுஷனை தீட்டுங்கிற. என்னடா அது லாஜிக்கு? இதில் மாடல்ல மற்றையவை. இப்போ ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. கவின் அப்படிங்கிற ஒரு இளைஞர், பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவ படுகொலை. அதை கண்டித்து திமுக சார்பாக தபேதிக, திக மற்றும் பெரியார் அமைப்புகள், இங்கே உள்ள அனைத்து கட்சி, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்டாங்க. அதற்கான தனிச்சட்டமும் அதை தடுப்பதற்கு எல்லாரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அரசாங்கத்திடமும். நானும் என் சார்பாக, என்னுடைய சேனல் சார்பாக இந்த மேடையிலிருந்து நானும் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதிகளிலையுமே ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. சில தொகுதிகளில் இல்லைன்னாக்கா அது வெளியில் தெரியாமல் இருக்கும். எங்கள் ஊர்லேயுமே, எங்கள் ஊர் பக்கத்துலேயுமே ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. எங்கள் அம்மா இருந்த ஊரில் நடந்திருக்கு, எங்களுடைய பூர்வீக ஊரில் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லா மூலைகள்லையுமே, எல்லா ஏரியாக்கள்லையுமே ஆணவ படுகொலை நடந்திருக்கு. கூட குறைச்சா இருக்கலாம், அல்லது நடந்தது தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே இல்லை இந்தியாவிலையுமே எடுத்துக்கலாம், ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே ஆணவ படுகொலை நடக்காத ஒரு ஊருனாக்கா அது தமிழ்நாட்டில் உள்ள கொளத்தூரை சுற்றிய பகுதி தான். இதை நான் அண்ணன் வந்தவொடனே கொஞ்சம் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டேன். நம்மளுடைய கேட்டேன், ஆனாலும் அண்ணன்கிட்ட ஒருத்தர் தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அண்ணனும் அதை உறுதிப்படுத்தினார். சரி, தமிழ்நாட்டில் எல்லா மூலைகளிலையுமே ஆணவ படுகொலையில் அங்கங்கே அப்பப்போ அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன் கொளத்தூரில் மட்டும், கொளத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் ஏன் ஆணவ படுகொலைகள் நடக்கலை அப்படின்னா, ஏன்னா மணியன் அங்கே தான் இருக்கார். இது நாங்கள் மீட்டிங்கு முன்னாடி அண்ணன் நானும் பேசிக்கிட்டது இல்லை, இது நானாக பேசுகிறது தான். இதுக்கு அண்ணனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை, மாடல்ல மற்றையவை. ஆக்சுவலாக இந்த தலைப்பை வந்து மாற்றிருக்கணும், மாடல்ல மற்ற ஆமை அப்படின்னு மாற்றிருக்கணும். ஆனால் திருவள்ளுவர் அப்படி எழுதலை, அவர் மாடல்ல மற்றையவை அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. கேடில் விடி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. 2 நாளாக இந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணியிருக்கேன். தவறில்லாமல் பேசிடணும், தலைப்பாக வேற கொடுத்துட்டாங்க அப்படின்னு தலையிலேயே கொட்டி இதை மனப்பாடம் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ மாடல்ல மற்றையவை அப்படின்னா திருவள்ளுவர் சொல்கிறது என்னன்னாக்கா, கல்விதான் சிறந்த செல்வம். நீ காசு, பணம், இடம் இது எல்லாத்தையும் விட நமக்கு கல்விதான் சிறந்த செல்வி, செவிபடி கேட்குற கல்வி செல்வம் தான் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறது நம்மள யாரை கேட்டாலுமே சொல்லிடுவாங்க. நம்ம இந்த ஒரு பொடி பையன் உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கா இல்லைங்களா, நீங்கள் அவனை கூப்பிட்டு கேட்டால் கூட அந்த குறளுக்கு ஒருவேளை அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னாக்கா ஒவ்வொரு குறளும் அதற்கான பொருள் எழுதியிருப்பாங்க. நேரடியாக குறளை படிக்கும்பொழுது நமக்கு அர்த்தம் சில பேருக்கு புரியாது, அந்த பையனுக்கும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் மாடு அல்ல மற்றையவைன்னு சொல்கிறோம்ல,
அப்போ மாடு அல்லங்கிறது நேரடியான பொருளாக எடுத்துக்கிட்டாலும் கூட மாடு அல்லன்னு தான் இருக்கு இல்லைங்க. மாடு அல்லன்னு தான் அந்த தம்பியை கேட்ட கூட அதான் சொல்லு. இந்த தம்பியை விடுங்க, இதை விட இன்னும் சிறப்பான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஐயா எடப்பாடியை கூப்பிட்டு கேட்டால் கூட என்ன தம்பி இதான் நேராக எழுதியிருக்காருல்ல, முத்தா எழுதியிருக்காப்புல, மாடு அல்லன்னு தானே எழுதியிருக்காரு, அப்புறம் எப்படி மாடு செல்வத்தில் வரும்? என்ன அன்னமயன என்ன இவங்க சித்தப்பா மக்க பெரிய மக்கள் இல்லை, என்ன அன்னமயன இது நேரடியாக எழுதியிருக்கு. என்னையும் நீங்கள் போங்க, இந்த மாடு அல்லன்னு தான் தெளிவாக எழுதியிருக்காரு, அப்புறம் எப்படி மாடுன்னு செல்வத்தில் வரும் அப்படின்னு. ஏன்னாக்கா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஐக்கியூ கம்மியான ஒரு ஆள்னாக்கா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு தான் வந்து அந்த இப்போ நம்ம எக்ஸாம் எழுதும் பொழுது தமிழில் கம்பராமாயணம் எழுதியது டேஷ்னு வரும், அதை பார்த்தோன்னே நம்ம குசி ஆகிடுவோம், 1 மார்க்கு கண்ணை மூடிட்டு போட்டுருவாங்க. ஏன்னா கேள்வியிலேயே பதில் வந்துடும். கம்பராமாயணம்னாக்கா கம்பர் எழுதிய ராமாயணம் கம்பராமாயணம் ரொம்ப சிம்பிள். இதை விட இன்னும் சிம்பிளான ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி, எல்லா மக்கள்னு போட்டு முடிச்சோம்னா 2 மார்க்கு எல்லா தேர்வுலையும் அந்த கேள்வி கேட்டுருவாங்க. அதே மாதிரி கம்பராமாயணத்தை எழுதியவர் டேஷ் 1 மார்க் கன்ஃபார்ம், கம்பர் அப்படியே கேள்வியிலேருந்து எடுத்து எழுதிடுவோம். இதை நீங்கள் எவ்வளவு பெரிய தற்குறியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆகப்பெரிய முட்டாளாக இருந்தாலுமே, இந்த பழைய படங்களில் ஒரு காமெடி வரும், லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய கஞ்சனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கள்ல, பேசிகிட்டு இருக்கும்போது லைட் எரியும், பேசிக்கிட்டு தானே இருக்கோம், எதுக்கு லைட்டு தேவையில்லாமல், அதனால் லைட் ஆஃப் பண்ணிடுங்க, கரண்ட்டு செலவு மிச்சமாகும்ல, அப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு திடீர்னு ஒருத்தவங்க வந்து கரண்ட்டு போட்டவனையே அவங்க துணி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க 2 பேரும். ஒருத்தவங்க மட்டும் துணி இல்லாமல் உட்காந்துருப்பான். பார்த்தோன்னே ஏய் என்னடா பண்ணுற, என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னு, பேசிக்கிட்டு தானேங்க இருக்கேன், எதுக்குங்க தேவையில்லாமல் துணி வேறு, அந்த அளவுக்கு கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு முட்டாள். அதை விட ஒருத்தர்னாக்கா நம்ம எடப்பாடி, ஏன்னா கம்பராமாயணத்தை அவரு கூட சரியாக தான் எழுதுவார், ஏன்னா கேள்வியிலே பதில் வந்துடுது. அப்படியாப்பட்ட கேள்விக்கே எங்கள் ஐயா என்ன சொன்னார்னாக்கா சேக்கிலாருங்கிற ஒரு பதிலை சொன்னார். ஆனால் எல்லாருமே சிரித்தாங்க, இப்போ அதை போட்டு ட்ரால் பண்ணாங்க, சிரித்தாங்க. எனக்கு மட்டும் உள்ளூர ஒரு சந்தோஷம், ஏன்னா நம்ம சிஎம் இல்லை இப்போ, அவர் நம்ம சிஎம்மை நம்ம எப்படி விட்டு கொடுக்குறது. பழனி அப்படின்னு தினமலர் எழுதுவான், ஐயா பழனிசாமி மேலே நமக்கு விமர்சனம் இருக்குது, ஆனால் அவர் நம்ம ஆள், ஏன் ஆளை நான் தான் தூக்கிப்பட்டு மிதிப்பேன், நீ தூக்கிப்பட்டு மிதிச்சாங்க நான் உன்னை விட மாட்டேன், எங்கன்னா நான் செய்வேன், உன்னையே செய்ய நான் விட மாட்டேன். அப்போ பழனின்னு தினமலர் எழுதும் பொழுது நாம தான் அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம், அது என்ன பழனி, அப்போ நிம்மின்னு எழுதுவியா, நீ நிர்மலா சீதாராமனை நிம்மி அப்படின்னு எழுதுவியா, குருமூர்த்தியை குறுக்கு புத்தின்னு எழுதுவியா, அது என்ன பழனி. அப்போ இந்த ஆரியம் எப்பப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் நம்ம தலையில் அடித்து உட்கார வைப்போம். அப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சேக்கிலார்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு, இல்லை இந்த கேள்விக்கு போய் தவறாக எதாவது பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு. அப்போ எனக்கு உள்ளூர சந்தோஷம் என்னன்னாக்கா, எங்கள் ஐயாவுக்கு சேக்கிலாருங்கிற பேர் தெரிஞ்சிருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்டா சாமி, எப்படியா சேக்கிலாருங்கிற பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்குடா. அவர்கிட்டே போய் கேட்டால் கூட அவரே சொல்லுறாப்லேப்பா மாடு அல்லன்னு தான் வந்திருக்கு, இதை போய் சொல்கிறியப்பா நீ, மாடு எப்படிப்பா செல்வமாக வரும்னு. இப்போ அந்த பைத்தியம், அந்த லூஸு, அந்த குடியாரன் என்ன பண்ணியிருக்கான்னா, மாடை வைத்து ஒரு மாநாடு 3000 மாட்டை கூட்டு போய் மாநாடு போட்டிருக்காப்புல. ஏன் மாட்டை கூட்டு போய் மாநாடு போடணும் அப்படின்னா, முன்னாடி நாமளும் அண்ணனுடைய பேச்சை கேட்டு கைத்தட்டுகள்லாம் கொடுத்து அங்கே உட்காந்துருந்த ஒரு கும்பல் தானே. அப்போ நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, நாமெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். அது எப்படின்னா, ஆமை ஒட்டை பெரட்டி போட்டு எப்படின்னா போக முடியும், அது எப்படின்னா அரிசி கப்பில் சுட்டு விளையாட முடியும், AK-74ன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படின்னு. ஏன்னா புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட நெருக்கமாக இருந்த அண்ணன் குளத்தூர் மணி அவர்களோ, அண்ணன் கூராமசன் அவர்களோ, ஐயா ஆறுமுகம் அவர்களோ, இவங்கெல்லாம் சொல்லாமல் இருக்கும்பொழுது நீ மட்டும் இவ்வளவு கதைகள் சொல்கிறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது கேள்வி கேட்டு வெளியேறோம். அப்போ தான் அண்ணன் யோசிக்கிறாரு, ரைட்டு இதுக்கு மேலே இவங்ககிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, அதனால் எதிர்த்து கேள்வி கேட்காத ஒருத்தட்ட நம்ம இனிமேல் பேசி ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ மாட்டை கூப்பிடு, மனுஷனை நம்பி இனிமேல் பிரயோஜனம் இல்லை, அவங்க எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, அப்புறம் கட்சி விட்டு போகிறாங்க. இதெல்லாம் விட இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, அண்ணனுடைய மூளையை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆமாம் நம்ம நிறைய கதை விடுறோம், மனுஷன் காது சின்னதாக வேறு இருக்குது, மனுஷனுடைய காது, அந்த காதுகள் நமக்கு பத்துவதில்லை, அதனால் நல்ல மனுஷ காதை விட பெரிய காதாக ஒன்று பாடுற,
எதிர்த்தும் கேள்வி கேட்கக்கூடாது, காதும் பெருசாக இருக்கணும். மாடு தானே கரெக்டு, கூட்டு கொண்டாந்து கட்டு. ஒரு 3000 மாடை கூட்டு கொண்டாந்து கட்டி மாடுகளுக்கு மாநாடு அப்படின்னு அண்ணன் போடுறாப்புல. அந்த மாநாடு போட்டாப்புல இல்லை, அந்த மாடுகள்லாம் வாடகைக்கு அழைத்து வரப்பட்ட மாடுகள். அந்த மாற்றத்துக்கு யாருமே காசு கொடுக்கல, வாடகை கொடுக்கல. மறுநாள் அந்த மாட்டை வாடகைக்கு விட்ட அந்த நபர் இருக்கார்ல, மன்னிக்கணும், ஓனர் இருக்கார்ல, அவர் மறுநாள் டிவியில் வந்து பேட்டி கொடுக்குறாப்புல. எங்க மாடை ஓட்டிட்டு போனாங்க, என்னென்னு கேட்டால் மாட்டுக்கு உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனாங்க. மாட்டு உரிமையாளர், எனக்கு ஒரு உரிமை வேணுங்க, நான் தாங்க மாட்டை ஓட்டி கொடுத்தேன், எனக்கு வாடகை இன்னும் வரலைங்க, எனக்கு யாராவது உரிமை குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் மறுநாள் டிவியில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காப்புல. இப்போ மாட்டுக்கு உரிமைன்னு போராடினார்ல, அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நகர்றாப்புல மாடுகளை மேய்க்கும் போராட்டம். இன்னைக்கு காலையில் கவனிச்சிங்களா, மாடுகளை மேய்ப்பதற்கான போராட்டம் அப்படின்னு ஒரு போராட்டம். தேனி பக்கத்தில் அந்த அடர்ந்த காடுகள் உள்ள பகுதி, அந்த காட்டுக்குள்ளே அது பாதுகாக்கப்பட்ட காடுகள்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அந்த காடுகள்லாம் இருக்குது. அதற்கும் மாநில அரசுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. இதையும் நீங்கள் எங்கள் ஐயா எடப்பாடியை கேட்டாலே சொல்லிடுவார். அப்போ இவர் என்ன சொல்கிறாப்புனாக்கா, திமுக ஒழிக திமுக ஒழிகன்னு. இன்றைக்கி காலையில் ஒரு 500 மாட்டை பிடிச்சிட்டு போகிறாப்புல, காடுகளுக்குள்ளே ஓட்டிகிட்டு போகணும், கம்பை பிடிச்சிட்டு ஓட்டிட்டு இந்த மாட்டை ஓட்டிகிட்டு போகிறாப்பு. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, தயவு செய்து போலீஸையோ மற்ற அலுவலர்களையோ அனுப்பி அந்த போராட்டத்தை தடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன மாட்டை ஓட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுறாப்புல, தயவு செய்து அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் திரட்டியாவது தர்றேன், எம்புட்டு கோடியானாலும் பரவாயில்ல, இன்றைக்கே பைசல் பண்ணிடுவோம், தயவு செய்து அவனை காட்டுக்குள்ளே அனுப்புங்கன்ற. நான் ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு பெரிய தொந்தரவு கொடுக்குறான் அந்த குடியார பைய. எல்லா ஊர்லேயும் ஒரு குடியார பையன் இருப்பான், பார்த்துருக்கீங்களா? போதையை போட்டு இந்த மாதிரி ஏதாவது ரப்சர் கொடுத்துட்டு இருப்பான். தயவு செய்து எப்பா இவன் தொலைஞ்சா போதும்பாம்பா என் ஊரில். அந்த மாதிரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தயவு செய்து அவனை தடுக்காதீங்க, இது இந்த அரசாங்கம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க, அவனை தயவு செய்து காட்டுக்குள்ளே அனுப்புங்கன்ற. இல்லை ஒருவேளை காட்டுக்குள்ளே போகாமல் சும்மா போஜா காமிச்சு நிற்கிறான்னு வைங்களேன், ஒரே ஒரு தாரக மந்திரம் இருக்குது, அதை சொன்னீங்கன்னா அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ளே போயிடுவான். அது என்ன தெரியுங்களா? அவன் காதுக்குள்ளே போயிட்டு, அண்ணே பயப்படாதீங்க, காட்டுக்குள்ளே கல் இறக்குறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. உள்ள கல் கிடைக்குதுண்ணே, தம்பி தம்பி கல்லுன்னு சொல்லாத, தென்னம்பால் பணம்பால்னு சொல்லணும்பா. அப்பையும் இவங்க திருவள்ளுவர் பேரன்ல இவங்க தமிழில் தான் எழுதுவாங்க பேசுவாங்க. அப்போ உள்ள கல் கிடைக்கின்றாங்க, அவன் பாட்டுக்கு கபகம்னு போயிடுவான். அப்போ மாடுகளை வைத்து மாநாடு. இப்போ அடுத்தது என்னன்னாக்கா, மாடு எத்தனை நாள் பொறுமையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. மாடு நிற்க வச்சு பேசி பேசி அதுவும் காண்டாகமா இல்லையா? ஐயா இவன் முன்னாடி அப்படி பிளேட போடுறான். எனக்கா மாட்டுக்கு ஓட்டுரிமை கேட்குறாங்க, பார்த்தீங்களா இல்லையா? போன மீட்டிங்கில் மாட்டுக்கு ஓட்டுரிமை வேணும்ன்ட்டு அந்த மாடுகள் மத்தியில் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான். என்னடா இது, இப்படி ஒரு பைத்தியம் ஊரில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மாடுகளை கட்டி போட்டு அந்த மாடுகளுக்கு ஓட்டுரிமை வேண்டும்னு கையை விரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாடுகிட்ட போய் சரி ஓட்டுரிமை வேணும்னாக்கா எப்பட்றா அது போய் ஓட்டு போடும், அது எப்படி மை வைப்பாங்க, அதுக்கு என்ன சின்னம்னு தெரியும்? மாடுகளுக்கு ஓட்டுரிமை வாங்கிட்டு நைஸாக இவன் போய் ஓட்டை போட்டு வந்தலான்னு பார்க்குறான். அடையாளம் தெரியாது போய் ஓட்ட போ. ஏன்னா பொதுவாக நம்ம பாடி ஷேமிங் பண்ணுறதில்லை, யூடியூப் ஃபுட்டர்ஸ் ஒருபோதும் அதை செய்வதில்லை. அதுவும் குறிப்பாக திமுகவினுடைய மேடையில் நம்ம ரொம்ப கவனமாக தான் பேசியாகணும். அதனால் நான் மாட்டை பாடி ஷேமிங் பண்ணது தவறு. மாடுகளிடம் நான் கண்ணியமான முறையில் ஒரு பெரியாரியவாதியாக செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ மாடுகளை வைத்து அடுத்தது என்னன்னாக்கா, மரங்களை வைத்து மாநாடாம். ஏன்னா மாடு இப்போ கிளம்பிடுது, நிற்க மாட்டேங்குது. மாடை ஒருத்தன் வாடகை கொடுக்குறான், அவன் மறுநாள் வந்து வாடகை வரலன்னு சொல்லிட்டு அவன் வர அசிங்கப்படுத்துகிறான். ஆமாம், அதனால் இது சரி வரல, மாடு நிற்க மாட்டேங்குது நம்ம பேச்சுக்கு. இப்போ மனுஷன் நிற்கலை, அடுத்தது மாட்டை கூப்பிட்டு பார்த்தோம், மாடு நிற்கலை. அடுத்து என்னடா பண்ணலாம், நகரக்கூடாது ஓடக்கூடாது அங்கேயே இருக்கணும், நான் பேசுகிறத கேட்கணும். அண்ணே மரம் தான் கரெக்டு, சர்த்தான தம்பி, சர்த்தான். அப்போ என்ன பண்ணுற, அடுத்தது மரங்களுக்கான மாநாடு. ஏங்க அறிவிச்சிட்டாங்க, நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அறிவிச்சிட்டேன். அடுத்தது மரங்களுக்கான மாநாடு, 5000 மரங்களிடம் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். யாத்தாடி இது எங்கே போய் நிற்கும்னு தெரியலையே. இப்போ இவரெல்லாம் எப்படி ஊருக்குள்ளே நடமாடுறாங்க. இப்போ இந்த மாதிரி யோசிச்சுப்பார், நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது ஒரு புள்ள இந்த மாதிரி பேசுனாக்கா என்ன பண்ணுவோம்? இப்போ நமக்கு வந்து மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டு போய் மந்திரிச்சு விடுவாங்க. ஐயா எங்கேயோ பேய் அடிச்சிருச்சு விட்ருங்க, என் புள்ள மாட்டுக்கிட்டையும் மரத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கு,
அந்த மாரியாத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு ஏதோ தாயத்தை கட்டி விட்டுனால அந்த வேப்பலையால் நான் அழிடிச்சுட்டு துண்ணூறு போட்டு விடுங்கம்பாங்க. இப்போ மூடப்பழக்க வழக்கம் இல்லாத பகுத்தறிவாதிகள் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், சரி ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு கவுன்சிலிங் கூப்பிட்டு போகலாம். அங்கேயும் போய் சேர்கிட்ட பேசுகிறேன், அங்கேயும் போய் நான் செவுத்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாக்கா ரைட்டு, இது ரொம்ப முத்தி போச்சு. அப்போ ஒன்று கீழ்ப்பாக்கம் தான், இல்லை ஏறுவாடி, 2 இடத்துல எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து பிள்ளைய எப்படியாவது நம்ம காப்பாற்றி சரி பண்ணிடணும் அப்படின்னு போகும்போது ஒரு அரை மூட்டை எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் நடுமண்டலம் நச்சுன்னு தாக்கிட்டு 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொண்டு போய் சேர்த்து விடுவோம். இப்போ இவர் ஒரு கட்சி தலைவர்னு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. இவர் வரும்பொழுது இப்போ நாமெல்லாம் வெளியில் நடமாடுறதா இல்லையா, இப்போ நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் அங்கே போய் நிற்கிறதா இல்லையா, இல்லை கடிச்சு வச்சுருவாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு பயங்கரமாக இருக்குது. இப்படி இந்த மாடுகளுக்காக மாடு மேய்க்கும் உரிமையை கேட்குற இதே ஆள் தான் பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பேசினாரு. இப்போ இப்படி தான் பேசினாப்புல, இந்த வரைக்கும் அப்போல்லாம் பேச தெரியாது. இப்போ நான் பெரியாருடைய பேரனா அல்லது ஈவிகேஎஸ் இளங்கோவன் பெரியாருடைய பேரனா என்று கேட்டால் ஈவிகேஎஸ் இளங்கோவன் சொத்துக்களுக்கான பேரன், ஆனால் பெரியாருடைய கொள்கை வாரிசு இந்த சீமான் தான் என்று பெரியாரே சொல்லுவார். பெரியாரை மட்டும் நான் படிக்காமல் இருந்திருந்தால் அரணையூரில் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டிருப்பேன். இதே மணியனை உட்கார வச்சுட்டு தான் பேசினான். வீடியோ பார்த்தீங்களா? மணியண்ணன் இதே மாதிரி தான் உட்காந்துருந்தார் இன்னைக்கு. இதே மாதிரி தான் ஒரு திண்ணையில் உட்கார வச்சுட்டு ஒரு கருப்பு சட்டைங்க ஜிகினா மாதிரி இருக்கும், அதை போட்டுக்கிட்டு இப்படியே இழுத்து விட்டு பேசி அன்னைக்கு. அப்போ என்ன சொன்னானாக்கா, பெரியாரை நான் படிக்காமல் இருந்திருந்தால் நான் ஊரில் ஆடுகளையும் மாடுகளையும் வெயிலில் மேய்த்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பேன். நான் பெரியாரை படித்ததனால் நான் ஒரு டிகிரி முடித்தேன், இன்று திரைப்பட இயக்குனராக நான் ஒரு சுயமரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பேசிய இதே நபர் இன்னைக்கு என்ன பேசுகிறானாக்கா, மாடுகளுக்கான போராட்டம், மாடு மேய்ப்பதற்கான போராட்டம்னு நகர்ந்திருக்கானா. இதை சாதாரணமாக இட போட்டுறாதீங்க, ஏதோ ஒரு நகைச்சுவையாக நம்ம கடந்து போகக்கூடாது. இந்த மாடுகளுக்கு பின்னாடி உள்ள அரசியல் இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமான அரசியல். இது ஏதோ காமெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கான், தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறதுனால அது காமெடியாக இருக்குது. இதையே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் எம்பி. எம்பி இல்லை, நீங்கள் சிஎம் கூட இல்லை, அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நீ தான். போடா போடா. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இதுதான் ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள அந்த ஆதித்யநாத்னு சொல்லிட்டு ஒரு விண்டீசல் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அங்கே சிறப்பு திட்டங்கள் என்னென்னா, மாடுகளுக்கு ஸ்வெட்டர் வழங்குவது அரசாங்கம் இலவசமாக. இதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க, மாடுகளுக்கு இலவச ஸ்வெட்டர். அப்புறம் என்ன தெரியுமா, மாடுகளுக்கு அந்த ஃபேன் போடுறது, கொசுக்கடியிலேருந்து தப்பிப்பதற்காக அது மானிய விலையில் போடுறது. அப்புறம் வெயில் காலத்தில் ஒரு 10 மாடு வச்சுருந்தீங்கன்னாக்கா 2 ஏசி மானிய விலையில் மாடுகளுக்கு போடுறதுக்கு. இதெல்லாம் அங்கே சிறப்பு திட்டமாக அறிவிக்கப்படுது. மாடுகளுக்கு சிறப்பு ஆம்புலன்ஸ் இதெல்லாம் எலெக்ஷனில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தாலும் ஜெயிச்சிருக்காருங்க. சரி, மாடுகளுக்கு சொட்ரு, மாடுகளுக்கு ஆம்புலன்ஸு, மாடுகளுக்கு ஏசி, மாடுகளுக்கு ஃபேனு. அப்போ மனுஷன் என்ன நிலைமையில் இருக்கான் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 6000 பள்ளிகளை இழுத்து மூடி இருக்காங்க இப்போ சமீபத்தில் இதே உத்தரப்பிரதேசத்தில். அங்கே உள்ள மனுஷங்க எல்லாம் மாடுக்கு சொட்டர் போட்டு விட்டாங்கல்ல, மனுஷங்க உண்மையிலேயே சொல்கிறதுக்கே ரொம்ப நாக்கூசு, நிர்வாணமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில். அவ்வளோ பேரும் உடை இல்லாமல் உணவில்லாமல், உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் போனீங்கன்னாக்கா தெருவோரமாக உணவில்லாமல் உடை இல்லாமல் அவ்வளவு மக்கள், அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் மாடுகளுக்கு ஸ்வெட்டர் வழங்குவது. இப்போ நீங்கள் இதை அப்படியே கொண்டு போய் அங்கே கம்பேர் பண்ணிக்கலாம். எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ நம்ம அண்ணனுடைய அரசியலோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். இப்போ திடீர்னு நேற்று ஒரு போராட்டம். என்ன போராட்டம்னா, பட்டியல் சமூகத்தை சார்ந்த, குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் என்ற சமூகம் பட்டியல் வெளியேற்றம், அவங்கள பட்டியல் வெளியேற்றம் செய்வது, அதற்கான ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். இப்போ கவின் என்கிற ஒரு அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் கவின், ஆணவ படுகொலைன்னு சொல்கிறோம். இப்போ பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது எதற்காக முன்னாள் எடுத்திருக்காங்கனாக்கா, அப்போ இது ஆணவ படுகொலை இருக்கா இல்லையாங்கிற ஒரு டிபேட் நமக்குள்ளே வருது இல்லை. இது ஆணவ படுகொலைன்னு சொல்கிறோம்,
அவங்க அப்பாவை கைது பண்ணிட்டீங்க, கொன்னவனை கைது பண்ணிட்டீங்க, அவங்க அம்மாவை ஏன் கைது பண்ணலை, சிறப்பு சட்டம் ஏன் நிறைவேற்றலை, இதுக்குள்ளே சாதியம் விளையாண்டு இருக்கு, அதுக்குள்ளே ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஜாதிய மனநிலையோட செயல்பட்டிருக்காரு அப்படின்னு அந்த உறவினர்கள், இறந்து போன கவினுடைய மன்னிக்கணும் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய உறவினர்கள் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இன்னும் பல பேர் இதில் இருக்காங்களா இல்லையாங்கிற விவாதத்தை, கேள்விகளை நாம் எழுப்பும் பொழுது பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னா அப்போ கல்வியில் சமூகத்தில் இவர்கள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பின்தங்கியவர்கள் இல்லை, அதனால் இவங்களை பட்டியலை விட்டு வெளியேற்றுங்க. அப்போ இந்த சமூகத்தில் உள்ளவங்களாம் எல்லாருமே படிச்சுட்டாங்க, சமூகத்தில் முன்னேறியவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படின்னா அப்போ இது ஆணவ கொலையா இல்லையாங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? இந்த கேள்வி வருது இல்லை, இந்த கேள்வி டிபேட் ஆகுது இல்லை, இதுதான் அவருடைய நோக்கம். சரி, இப்போ பட்டியல் வெளியேற்றம் எதுக்குன்னா, இல்லை நாங்கள் பட்டியலில் இருந்தாக்கா பட்டியல் சமூகத்தில் அல்லாத பிசி எம்பிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் சமூகம் என்பதனாலேயே, ஷெட்யூல்டு காஸ்ட் என்கிற பெயர் இருப்பதனாலேயே எங்களை தாழ்வானவர்கள் என்று நினைக்கிறார்கள், எங்களுக்கான சுயமரியாதை எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால் எங்களை பிசிக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிப்பா, எனக்கு ஒரு கேள்வி, பிசிக்கு மாற்றியாச்சுன்னு வைங்க, இப்போ பாப்பா ஒன்றை கில் செய்யாதானே பாப்பா பிசியில், இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ திரும்ப பட்டியல் வெளியேற்றம் பண்ணலாமா? அப்போ பிசியிலேருந்து எல்லாரையும் தூக்கி ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தூக்கி போட்டலாமா? அப்புறம் எதுக்கு ரெண்டு போராட்டம்? அப்போ ஒரே போராட்டமாக அறிவிங்க, பட்டியல் வெளியேற்றம் என்பது பிசிக்கு வேண்டாம், பிசிக்கு மாறினாலும் பாப்பா உன்னை மதிக்க மாட்டான், அப்போ நேராக எங்களை என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பாப்பானா மாற்றிடுங்க, பூணூல் போட்டு பாப்பானா ஆகிட்டா அப்போ எல்லாம் சமமாக இல்லாமல. அப்போ பூணூல் போட்டால் எதில் கொண்டு போய் சேர்ப்பாங்க? பூணூரில் ஐயர் ஐயங்கார், ஐயருக்கு போட்டால் ஐயருக்கு மேலே ஐயங்காருப்பான், அதனால் ஐயங்காருக்கு போயிடலாம். ஐயங்காருக்கு போனாக்கா அங்கே பெரிய பிரச்சனை இருக்குது, நீ வடகலையா தென்கலையாங்கிற பிரச்சனை இருக்குது. நீங்கள் அந்த இந்தியா பாகிஸ்தான் போர், உக்ரைன் ரஷ்யா போர், இதெல்லாம் கூட நீங்கள் நிறுத்திடலாம். இந்த வடகலை தென்கலை போர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காஞ்சி போர், வடகலை தென்கலை போர், அது எத்தனை ட்ரம்ப் வந்தாலும் நிறுத்த முடியாதுங்க. அது என்னடா, அது ஒரு காஞ்சி போர், அது என்னடா அவ்வளோ பெரிய சண்டை போட்டுக்கிறீங்க? அது சண்டை போடும் போது பேசுகிற பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் அந்த வார்த்தைக்கு பதில் வேற ஒரு வார்த்தையை போடுறேன், ஏன்னா நாகரிகம் கருதி, அது என்னங்கிறது நீங்களே பார்த்துங்க. இவன் சொல்கிறான், டேய் போடா ஃபூல், நீ ஃபூல், உங்கள் அப்பா ஃபூல் அப்படிங்கிறாரு. யார்? அந்த கோவிலில் கடவுளுக்காக அர்ச்சனை செய்யக்கூடிய எங்களுடைய மடிதான் சுத்தம், மற்ற சமூகத்தில் பிறந்தவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள், அதனால தான் பார்ப்பனர்கள் மட்டும் கோவிலுக்குள்ளே அர்ச்சனை செய்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கு, பட்டியல் மன்னிக்கணும் பார்ப்பனர் சமூகத்தில் அல்லாதவர்களுக்கு இந்த சுத்தம் கிடையாது என்று இந்த கோட்ஸே மாமின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாமி சொல்லுது ஒரு பேட்டியில் பகிரங்கமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது. அப்போ யாருங்க சுத்தம்? இந்த மாதிரி பட்டப்பகலில் அப்பட்டமாக கெட்ட வார்த்தைகளை, ரொம்ப அநாகரிகமாக ஆபாசமான வார்த்தைகளை வடகளை தென்களை திட்டுறான், தென்களை வடகளை திட்டுறான். பொது வெளியிலங்க எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, வாகனங்கள் போயிட்டு வருது, நின்று லிட்டரலாக எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, அவ்வளவு கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுறான். இப்போ இந்த காஞ்சி போர் இதை யார் நிறுத்துறது? அப்போ வடகலை தென்க அங்கே ஐயங்காருக்கு போனோம்னாக்கா வடகலை தென்கலை பிரச்சனை இருக்குது. அப்போ எதில் கொண்டு போய் சேர்ப்ப நீ? அப்போ பட்டியல் வெளியேற்றம் என்பது என்ன? பட்டியல்னா முதல்ல என்ன? அதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபு, அடுத்தது ஓபிசின்னு தான் பட்டியல் போட்டார். ஏன் ஓபிசின்னு போட்டார்னா, எல்லா பட்டியலுமே பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான். ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான், அதர் பேக்வர்டு கிளாஸ் என்பதும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான், எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஷெட்யூல்டுனா பட்டியல், வேறு ஒன்றும் இல்லை. ஷெட்யூல்டுனா பட்டியலிடப்பட்டது, கேஸ்ட்னா ஜாதி, ஷெட்யூல்டு கேஸ்ட் பட்டியலிடப்பட்ட ஜாதிகள், அவ்வளோதான். அது என்ன பட்டியலிடப்பட்ட ஜாதிகள்? பட்டியல்னாக்கா பட்டியல், என்ன பட்டியல்? 2-3 பட்டியல் இருக்கணும்ல. அப்போ என்ன பட்டியல்னாக்கா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான பட்டியல், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல் பண்ணியாச்சு, பட்டியல் பண்ணியாச்சு, இந்த ஜாதிகள்லாம் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள். அப்போ அவங்கெல்லாம் மற்ற ஜாதிகள்லாம் இருக்குங்களா, அதை அதனால தான் அதர் பேக்வேர்டு கிளாஸ்னு வச்சார். அப்போ இது பேக்வேர்டு கிளாஸு, அது அதர் பேக்வேர்டு கிளாஸ்னு வச்சார். அப்போ பட்டியல் வெளியேற்றம் என்று கேட்கிறார்கள் இந்த சமூகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் உள்ள அங்கு பெரும்பான்மையாக அங்கு இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர்கள் பட்டியல் வெளியேற்றம் என்பதை அப்பத்துலேருந்தே கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பட்டியல்னா என்னன்னு தெரியல, ஜாதியை பற்றிய புரிதலும் தெரியல அவங்களுக்கு. அப்போ அவங்க புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் படிக்கல, இந்த கேஸ்ட் சிஸ்டம், வர்ணாசிரமம், மனுதர்மம், அப்போ அவங்க எதுவுமே படிக்கல. இப்போ எதையுமே படிக்காமல் பட்டியல் வெளியேற்றம் என்று கேட்குறாங்கனாக்கா இவங்கெல்லாம் எங்கே போய் நிற்கிறாங்கனாக்கா நேரடியாக நாக்பூரில் நடக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பேரணியில்
டவுசர் மாட்டிக்கிட்டு போய் நிற்கிறாங்க. பிஜேபியை குறை சொல்லாதீங்கன்னு ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டியில் பேசுகிறாரு. பிஜேபியை குறை சொல்லாதீங்க, அது எவ்வளோ நல்ல கட்சி தெரியுமா அப்படிங்கிறார். ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் நேரடியாக பிஜேபியவே மாறிட்டார். இன்னும் டவுசர் மட்டும்தான் போடல, காக்கி டவுசர். மற்றபடி அவர் நேரடியாகவே இவங்க 2 பேரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக இப்போ இந்த குரலுக்கு வலு சேர்க்கும் குரலாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பட்டியல் வெளியேற்றம் என்கிற போராட்டத்தை இந்த சீமான் என்கிற நபர் நேற்று முந்தானாலும் நடத்தியிருக்கான். பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறத. சரி, ஒன்று மாட்டுக்கு மாநாடு நடத்துகிற, இல்லை மரத்துக்கு மாநாடு நடத்துகிற, அப்புறம் பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறதுக்கு மாநாடு நடத்துகிற. இதெல்லாம் யாருடைய கொள்கைகள்னா இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கொள்கைகள். இந்த பட்டியல் வெளியேற்றமாக இருக்கட்டும், இவ்வளவு பண்ணுற மாட்டுக்கெல்லாம் நீ போராட்டம் பண்ணுற உரிமை கேட்குறீல்ல. இப்போ கவினுடைய ஆணவ படுகொலை நடந்திருக்குல்ல, இதற்கு நீ நேராக போய் பார்த்துருக்கணுமா இல்லையா? இங்கேருந்து தேனிக்கு போகிறில்ல வண்டி எடுத்துக்கிட்டு, அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு தேனிக்கு போய் மலை ஏறி காட்டுக்குள்ளே போகிறதுக்கு போறில்ல, அதே மாதிரி வண்டி எடுத்துகிட்டு கவினுடைய ஆணவ படுகொலைக்கு நீ நேராக போய் ஆளுங்கட்சியவே நீ கார்னர் பண்ணு. ஆளுங்கட்சி சரியாக செயல்படவில்லைன்னே நீ மேடை போட்டு பேசு. அப்போ இந்த ஆணவ படுகொலையை கண்டித்தல்லவா இவர்கள் தமிழ் தேசியம் என்று பேசுகிற இந்த போலி தமிழ் தேசிய கம்பெனிகள் இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? கேட்டாக்கா ஒரே ஒரு அறிக்கை விட்டேன் அப்படிம்பாங்க. டே, அறிக்கை யூடியூப் வச்சு நடத்துகிறேன், நானே போட்டுருவேன்டா, வீடியோ நானே போட்டுருவேன். இப்போ நானே இதை கண்டித்து அங்கங்கே ஆர்ப்பாட்டங்களில் போய் பேசிக்கிட்டு இருக்கோம், இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம்னாக்கா நீ ஒரு கட்சியினுடைய தலைவரில், உன்னை நம்பி ஒரு 30 லட்சம் மாடுகள் ஓட்டு போட்டிருக்கல உன்னை நம்பி. அப்போ அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களும் உனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தவங்க ஆணவ படுகொலை செய்யப்படுறாங்கனாக்கா அதை எதிர்த்து நீ ஏன் ஆர்ப்பாட்டம் இது வரைக்கும் பண்ணலை? ஏன் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணலை? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த உத்தரப்பிரதேசத்தில் கேஎஃப்சி இருக்கும் பார்த்தீங்களா, கேஎஃப்சி கடையை அடித்து உடைச்சாங்க. யாருனாக்கா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள். ஏன்னாக்கா இது ஆடி மாதம், இது ஹிந்துக்களுக்கான மாதம், அதனால் இந்த ஆடி மாதத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாது, வெஜ் ஒன்லி, அதனால் கேஎஃப்சி மூடுன்னு சொல்லி கேஎஃப்சி கடையை அடித்து நொறுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசம் முழுக்க ஆடி மாதம் முடிகிற வரை எந்த இறைச்சி கடைகளும் இருக்கக்கூடாது. ஒருவேளை கடை நீங்கள் ஒரு ஹோட்டல் நான்வெஜ் வெஜ்ஜுன்னு வச்சு நடத்துனீங்கன்னாக்கா நான்வெஜ்ஜை அழிச்சிரு, ஒன்லி வெஜ்ஜுன்னு போட்டு ஆடி மாதம் முழுக்க நடத்த, இல்லைன்னா நாங்கள் வருவோம், அடிப்போம், உடப்போம். அதுவும் குறிப்பாக மாட்டு இறைச்சி இருக்கவே கூடாது, கடையே வைக்கக்கூடாது என்று கேஎஃப்சியை அடுத்து நொறுக்கியிருக்கிறார்கள். இப்போ இங்கே மாடுகளை வைத்து ஒரு அரசியல் நடக்குது இல்லை. அப்போ ஏன்னு கேட்டோம்னா இந்த இங்கே உள்ள அர்ஜுன் சம்பத்லாம் சொல்லுவாப்புல, மாடு எங்கள் கோமாதா, மாடு எங்களுடைய அம்மா மாதிரி, எங்களுடைய தாய் மாதிரி, அதை உன்னுடைய தாயை நீ அடித்து சாப்பிடுவியா அப்படின்னு கேட்பாப்புல. அப்புறம் நான் மானங்கட்டத்தனமா ஏதாவது கேட்க வேண்டி வருமா இல்லையா? ஏண்டா காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த மாட்டுக்கிட்ட கோமியை வாங்கி குடிக்கிற நீ தானே சொல்கிற, நீ தானே சொல்கிற, என்னடா இது, என்ன அசிங்கமாக இல்லை உனக்கு? அசிங்கமாக இருக்கா இல்லையா? அந்த டீ காப்பி எதுலேருந்து பால் பீச்சு நீ குடிக்கிற இல்லை, என்ன இன்னும் கேட்க போனோம்னாக்கா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். மாடு கண்ணுக்குட்டி போடலனாக்கா என்ன பண்ணுவாங்க ரொம்ப நாளாக ஆச்சுன்னா, ஐயோ இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாதுங்க மேடல் நின்று, ஏன்னாக்கா இதெல்லாம் கண்டிப்பாக பேசி ஆகணும். பசு என்னுடைய அம்மா என்னுடைய தாயின்னு சொல்கிறனாக்கா இப்போ இதெல்லாம் நீ தானே செஞ்சுக்கிட்டு இருக்க, மாட்டு மூத்திரத்தை நீ தானே குடிச்சிட்டு, இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது? அப்போ சரி, உண்மையிலேயே இவங்க பசுவின் மீது பயங்கரமான அக்கறை கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்கள், இவங்க உண்மையிலேயே இந்த பசு காவலர்கள், பசுங்கிறது புனிதமாக பார்க்குறாங்க போல், அது உண்மையிலேயே நம்பிட்டாங்க போல், அதனால தான் கேஎஃப்சி கடையை போய் அடிச்சு நொறுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ உண்மையிலேயே உனக்கு பசுவின் மீது மாட்டின் மீது உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருக்குது, மாட்டை கொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே டாப் 5 பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ், மாட்டிறைச்சியை எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள டாப் 5 எந்தெந்த மாநிலங்களுக்கு தெரியுமா? டாப் 1 இருக்கிறது அலானா சன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பேர். அந்த கம்பெனி இருக்கிறது மகாராஷ்டிரா, மும்பையில் யார் ஆட்சி பண்ணுறா? பாரதிய ஜனதா கட்சி, அதே பிஜேபி தான் அங்கே ஆட்சி பண்ணுது. அவன் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே நம்பர் 1 ரேங்கிங் மாட்டிறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெளிநாடுகளுக்கு. நம்பர் 2ல் இருக்கிறது ஃபேர் எக்ஸ்போர்ட்ஸுங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி இருக்கிறதும் அதே மகாராஷ்டிராவில், அதே பிஜேபி ஆளுகிற மாநிலம். 3வது இடத்துல இருக்கிறது அல்ஹமத் அக்ரோ ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிற கம்பெனியுடைய பேர். இது இருக்கிறது உத்தரப்பிரதேசம், அதான் நம்ம விண்டீசல் ஆள்றாப்புல இல்லை, அந்த உத்தரப்பிரதேசம் தான் 3வது இடத்துல இருக்குது. அதாவது இந்த மாட்டுக்கு சொட்டு கொடுக்குறேன், மாட்டுக்கு ஏசி போகிறோம்லாம் சொன்னோம் அப்படி இல்லை, அந்த ஊரில் தான் மாட்டிறைச்சி அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி டாப் 3rd ரேங்கில் உள்ள கம்பெனி. 4வது மிஸ்ரா எக்ஸ்போர்ட்ஸ் நியூ டெல்லி,
மிஸ்கா எக்ஸ்போர்ட்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. நியூ டெல்லினாக்கா நியூ டெல்லியிலையும் அதே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கு. 5வது இடத்துல இருப்பது அல் அமர் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இதுவும் நியூ டெல்லியில் தான் இருக்குது. அப்போ இவங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள மாட்டிறைச்சியை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் டாப் 5ல் இருக்கிறது மும்பை, உத்தரப்பிரதேசம், நியூ டெல்லி இதெல்லாம் ஆளுகிறது அதே பாரதிய ஜனதா கட்சி. எந்த கட்சி? KFC கடையை மாட்டிறைச்சி விற்கக்கூடாது, இறைச்சி விற்கக்கூடாதுன்னு அடிச்சு நொறுக்கலாம் பார்த்தீங்களா, அதே ஊரில் தான் இந்த கம்பெனிகள்லாம் தலைமையகமாக இயங்கி கொண்டு அங்கே உள்ள மாடுகளை விலைக்கு வாங்கி கொன்று அதை அறுத்து அந்த ஃபுட்டை மாட்டிறைச்சியை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. உண்மையிலேயே உனக்கு மாடுகளின் மீது பசுவின் மீது மாட்டிறைச்சி பண்ணக்கூடாது, மாடுகள் மீது எங்களுக்கு அக்கறை இருக்குது, மாடு என்பது இந்து மதத்தினுடைய கடவுள் என்று நினைத்திருந்தால் இந்த 5 கம்பெனியினுடைய ஹெட் ஆஃபீஸு ஒன்றும் இல்லை, கூகுளில் போட்டிங்கன்னா அட்ரஸ்லேருந்து அவனுடைய அந்த GST நம்பர்லேருந்து அந்த ஓனர் நம்பர்லேருந்து ஓனர் பேர்லேருந்து எல்லாமே டீட்டெயிலாக கூகுள்லே வருது. அப்போ கூகுளில் தட்டி பார்த்தோன்னா நேராக அந்த தலைமையகத்துக்கு போய் அந்த கம்பெனியை அடித்து நொறுக்கி இனிமே நீ மாட்டிறைச்சி இங்கே வெட்டக்கூடாது, ஏனென்றால் மாடு என்பது இந்துக்களுடைய புனிதம், அதை எப்போ நீ வெட்டுவ, மாடு என்னுடைய தாய் மாதிரி, கோமாதா எங்களுக்கு குலமாதானா, நீ அங்கே போய் தானே முதல்ல சத்தம் போட்டிருக்கணும், அந்த கம்பெனியை தானே அடித்து நொறுக்கியிருக்கணும், ஏன் அங்கே போகலை? இதில் ஒட்டுமொத்தமாக இது இந்தியாவுக்குள்ளேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஆல் ஓவர் தி வேர்ல்டு, உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளில் அதிகமாக மாட்டிறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடுகள் எது தெரியுமா? ஃபஸ்ட் இடத்துல பிரேசில் இருக்குது, 2வது இடத்துல ஆஸ்திரேலியா, 3வது இடத்துல இந்தியா, 4வது இடத்துல தான் USA இருக்குது. நம்ம மோடிஜி வர்றதுக்கு முன்னாடி 3வது இடத்துல US இருந்துச்சு, 4வது இடத்துல இந்தியா இருந்துச்சு. மோடிஜி வந்ததுக்கப்புறம் USA ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தள்ளிட்டு இந்தியா ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கு. எது? மாட்டிறைச்சி எக்ஸ்போர்ட்டில். BJP வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவோட நம்ம அதில் டாப் ரேங்கில் இருக்கோம், மேலே இருக்கோம். அதனால் இதில் ட்ரம்ப்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் ட்ரம்ப் நிறுத்த முடியாது. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு மாடுகள் என்பது கோமாதா எங்கள் குலமாதா எங்களுடைய கடவுள் என்றால் எப்படி 4வது இடத்துல இருந்த இந்தியா மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க 3வது இடத்துக்கு வரும்? அப்போ அது கம்மியாக இருக்கணும்ல, அப்போ அதிகமாக தானே இருக்குது. அப்போ இந்த மாடுகளை வைத்து இவர்கள் செய்கிற அரசியல், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், ஒரு நிமிஷம், அதாவது இந்த 1948 புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்னென்னா அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள், ஹூ வேர் தே அண்ட் வை தே பிகாஸ் அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் வெளியிடுறார். அது என்னன்னாக்கா தீண்டத்தகாதவர்கள் யார் மற்றும் தீண்டத்தகாதவர்களாக ஆகப்பட்டது எதனால் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அது அந்த கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது தீண்டத்தகாதவர்கள் என்கிற பெயரில் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்கல்ல, அது எதை வைத்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்கன்னா மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடிய அனைவருமே தீண்டத்தகாதவர்கள் என்கிற லிஸ்ட்டில் எடுத்திருக்காங்க. அதை மேற்கோள் காமிச்சு தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த புத்தகத்தில் மேற்கோள் காமிச்சு எழுதுறாரு. அப்போ மாட்டிறைச்சி சாப்பிட்றவன்லாம் தீண்டத்தகாதவனா? அப்படியா? பிரிட்டிஷ்காரன் மாட்டிறைச்சி சாப்பிடுவானே, அப்புறம் எப்படி நீ அவங்ககிட்ட போய் உயர் பதவிகள் வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? தீண்டத்தகாதவன்கிட்ட போய் நீ உயர் பதவிகள் வாங்கி வேலை பார்ப்பியா? அவங்ககிட்ட போய் அன்னைக்கு ஐயா பாருங்கள், இந்த ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு 2 கிளாஸ் தான் வச்சுருக்கீங்க, அதில் எங்கள் வாளால் படித்து போட்டி போட முடியல, அதனால் 3rd கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுங்க, அதாவது 35 மார்க்குக்கு கீழே வாங்கினாக்கா அது 3rd கிளாஸ்னு போட்டு எங்களை பாஸ் பண்ணி விடுங்கோ அப்படின்னு அந்த தீண்டத்தகாதவன், யார்? பீஃப் சாப்பிடுகிற தீண்டத்தகாதவனாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரனுடைய காலில் போய் விழுந்து 3rd கிளாஸுங்கிற ஒரு கிளாஸை வாங்கினதே இந்த பொறுக்கிகள் தான். அதனால் இந்த 3rd கிளாஸ் பொறுக்கின்னு சொல்லுவோம்ல, அது ஏன் சொல்கிறோம்னாக்கா வேறு யாரையும் சொல்லலை, நம்ம ஆளுகளை யாரையும் சொல்லலை, அதற்கு பின்னாடி ஒரு வரலாற்று தரவு இருக்குது. பொதுவாக திட்டம் போது ரைமிங்கில் திட்டுவாங்களா, அது சரியான 3rd கிளாஸ் பொறுக்கிங்கன்னு, அது இந்த 3rd கிளாஸ் இந்த கிளாஸ் தான். இவனுங்க தான், அதாவது நம்ம கூட போட்டி போட முடியாமல் 30 மார்க்கு கீழே வாங்கினாக்கா 3rd கிளாஸ்னு ஒன்று போட்டுக்கிறான்னு பிரிட்டிஷ்காரனுடைய ஷூவை நக்கி வாங்கிய 3rd கிளாஸ் பொறுக்கி நீ என்னையை பார்த்து 3rd கிளாஸ்ன்னு சொல்கிற நீ. அப்போ அந்த லிஸ்ட் அவுட் பண்ணும் பொழுது மாட்டிறைச்சி சாப்பிடுபவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் தீண்டத்தகாவன் தானே. அப்போ அமெரிக்காவில் உள்ளவன் தீண்டத்தகாவன் தானே. அவனுடைய IT கம்பெனியில் போய் எதுக்கு வேலை பார்க்குற நீ?
எதுக்கு இங்கே உள்ள பாப்பார பயலெல்லாம் அமெரிக்காவில் போய் நின்றுட்டு அங்கே போய் எதுக்கு வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு அங்கே உள்ள பிரிட்டிஷ்காரனுடைய அங்கே உள்ள பிரிட்டிஷ் பொண்ணுங்களை யூஎஸ் பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு வாழ்கிற, எதுக்கு தீண்டத்தகாதவன் ஆகணும்? ஏன்னா பீஃப் சாப்பிட்றான்ல, நீ தானடா அன்றைக்கி லிஸ்ட் அவுட் பண்ண பீஃப் சாப்பிட்றவங்களாம் தீண்டத்தகாதவன்னு. அப்போ யூஎஸில் உள்ளவன் பிரிட்டனில் உள்ளவன் பீஃப் சாப்பிட்டாக்க அவன் தீண்டத்தகாதவன் இல்லையா? நீ வச்சிருக்கிற அளவுகோல் தானே. அதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அன்றைக்கே சொன்னார். இவன் வருவான், பசு புனிதம்பான், பசுவினுடைய சிறுநீர் புனிதம்பான், அதை குடிப்பான். அந்த பசுவினுடைய மாட்டினுடைய சாணம் அதையும் புனிதம்பான், அதை எரிச்சு அந்த சாம்பலை தடவிப்பான் உடம்பு முழுக்க. அது என்ன, அது மாட்டினுடைய சாணம் தானே, அது அதை பூசிக்கிட்டா உங்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லுவான். அப்போ மாடு புனிதம்பான். எங்கள் மாட்டினுடைய சிறுநீர்னாக்கா நம்ம உடலில் உள்ள கழிவு இல்லையா, அதை கழிவு நம்ம என்ன பண்ணுவோம், ஓரமாக எங்கேயாவது அதை கொண்டு போய் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் டாய்லெட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்ம அதில் தான் போய் சிறுநீர் கழிப்போம். அல்லது போகும்போது ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா, எங்கேயாவது போகிற வழியில் அவசரம்னாக்கா அதை கழிச்சுட்டு போவோம். அது ஏன்னாக்கா சிறுநீர் அது, அல்லது மலம் நம்ம உடம்புல உள்ள ஒரு கழிவு. நம்ம உடம்புல இருந்தாலும் கழிவு தான், மாட்டு உடம்புல இருந்தாலும் அது கழிவு தானே. அப்போ அந்த மாடை புனிதங்கிற, மாட்டினுடைய கழிவையும் நீ புனிதங்கிற, ஆனால் மனுஷனை தீட்டுங்கிற. என்னடா அது லாஜிக்கு? ஏண்டா சிறுநீரையும் மலத்தையும் புனிதம்ங்கிற, மனுஷனை உன் கூட சமமாக இருந்து பழகக்கூடிய மனுஷனை நீ என்ன பண்ணுற, தீட்டுங்கிற. இதை தூக்கிட்டு வருவான்னு சொன்னார். அன்னையிலேருந்து இன்னை வரையும். அப்போ மாட்டுக்கு பின்னாடி உள்ள அரசியலுங்கிறது மிகப்பெரிய அரசியல். நம்ம நினைக்கிறது மாதிரி சாதாரண அரசியல். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நிரஞ்சன் தாக்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர், ஒரு வடநாட்டு பத்திரிகையாளர், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வட மாநிலங்களில் மாட்டு இறைச்சி வச்சுருக்கிறவங்க அல்லது மாட்டை இறைச்சிக்காக கொண்டு போகிற அடிமாடுகளை கொண்டு போவாங்கள்ல, இவங்களை அடித்து கொள்றதுக்குன்னே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தனியாக ஒரு அணி அமைச்சிருக்காங்க. தனியாகவே ஒரு அணி வச்சுருக்காங்க. அவங்க லீகலாகவே அந்த அணி இயங்கும். அவங்கக்கிட்ட துப்பாக்கி இருக்கும், அதுக்கு உரிமை உண்டு அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் மாட்டுக்கறி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சந்தேகப்பட்டு உங்களை சுடலாம், கொல்லலாம். மாட்டை ஓட்டிட்டு போனால், அது வந்து இறைச்சிக்காக ஓட்டிட்டு போனாலும் பொய் சொல்லி உங்களை சுட்டு கொல்லலாம். அப்படித்தான் அக்லக் என்ற ஒரு இஸ்லாமியர் அடித்து கொல்லப்பட்டார். வீட்டில் பூந்து அவருடைய நைட்டு தூங்கிட்டு இருக்காரு, கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் அக்லக்கை அடித்து கொள்கிறார்கள். காரணம் என்னன்னாக்கா, அவன் வீட்டு ஃப்ரிட்ஜில் மாட்டு இறைச்சி வச்சுருக்கிறான். இதுதான் கம்ப்ளைண்ட். இப்போ அதை ஆய்வு செய்கிறாங்க. அந்த இறைச்சி மாட்டு இறைச்சியும் இல்லை, அது வேறு ஏதோ கோழி இறைச்சின்னு நினைக்கிறேன். கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சியும் இல்லை. அடித்து கொன்னார்கள் அக்லக்கை. அடித்து கொன்ற அக்லக் மாட்டு இறைச்சி வச்சுருக்கான்னு சொல்லி கொள்கிற, அது மாட்டு இறைச்சியும் இல்லைனாக்கா நீ தவறு பண்ணியிருக்கல. மாட்டு இறைச்சியே வச்சுருந்தாலும் இங்கே தவறு கிடையாது, ஆனால் அவன் அங்கே தவறுன்னு வச்சுருக்கான். அப்போ அவனுடைய லீகல் படி பார்த்தோம்னாக்கா அது மாட்டு இறைச்சியும் இல்லை, ரிசல்ட் வந்துருச்சு, ஆய்வு முடிவு. அப்போ அடித்து கொன்னவன் கொலைகாரன்ல, பொய் சொல்லி கொலை பண்ணிருக்கான்ல. அப்போ அவனை என்ன பண்ணணும், சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டி அவனை தண்டனை கொடுக்கணும்ல. ஆனால் அந்த அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு, அந்த கொலை செய்த நபர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்து கௌரவித்தது. இதுதான் மாட்டரசியல். நம்ம ஏதோ சாதாரணமாக மாட்டை ஓட்டிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, மாடல்ல மற்றையவைங்கிறத மாடும் நம் செல்வம் தான் சொல்லிட்டு இந்த பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்கா நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல. இது அவன் பைத்தியக்காரன் கிடையாது, காரிய கிறுக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில், காரிய கிறுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நிரஞ்சன் தக்லே என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பல படுகொலைகள் நடக்குது, இதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தாடிலாம் வச்சுக்கிட்டு அந்த இஸ்லாமிய உடை அணிஞ்சிக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு அங்கே உள்ள உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு இஸ்லாமியருடைய கடை, இந்த மாட்டு இறைச்சி சம்மந்தமாக அடிமாடுகளை ஓட்டிட்டு போகிறது, மாட்டை ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறது, இந்த மாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் உள்ள ஒரு இஸ்லாமியர்கிட்ட வேலைக்கு சேர்றாரு. 6 மாதம் அங்கே வேலை பார்க்குறாரு. அங்கே உள்ள மக்களை எல்லாம் இவர் இஸ்லாமியர் என்று நம்ப வைக்கிறார். தான் வந்து பத்திரிகையாளர் அல்ல, ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள், நான் வந்து தினக்கூலிக்காக வேலை செய்கிறேன்னா அந்த உள்ள பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் நம்ப வைக்கிறார். நம்ப வச்சதுக்கப்புறம் அந்த வண்டி கிளம்புது, அன்றைக்கி ஒரு நாள் லாரி கிளம்புது. அப்போ ஓனர்கிட்ட சொல்கிறாரு, ஓனர்கிட்ட நம்பிக்கை உள்ள நபராக மாறுறாரு. மாறினதுக்கப்புறம், அண்ணே இந்த லோடை நான் கொண்டு போய் இறக்கிட்டு வரேன் மகாராஷ்டிராவில் அப்படிங்கிறாப்புல. சரிடா நீ போ, பார்த்து போ அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றி விடுறாரு. போகும்பொழுது அந்த பசுக்குண்டர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பசுக்குண்டர்கள் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அந்த வண்டியை மறைக்கிறாங்க. நிறைய பசுக்கள் இருக்குது அந்த லாரியில். மறைச்சோடனே இறங்கி அவர் போய் என்னென்னு கேட்குறாரு. உள்ள திறனோடனே மாடு நிற்கிது. இவ்வளோ மாடு இருக்குது, எப்படா நீ கொண்டு போவேன் என்னை விட்டுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, சரிங்க தெரியாமல் நடந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எனக்கு இத்தனை லட்சம் காசு கொடுன்னு கேட்குறாங்க, அல்லது இத்தனை ஆயிரங்கள் எனக்கு காசு கொடு, நான் உன்னை விட்டுறேன். யார், அந்த பசு குண்டர்கள் சொல்கிறாங்க.
இல்லைங்க, நீங்கள் பசு வந்து கோமாதா உங்கள் குலமாதா, பசு தான் உங்கள் அன்னை, பசு தான் உங்கள் கடவுள்னு சொல்லுவீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம். அதனால் நிறைய கொலைகள்லாம் பண்ணியிருக்கீங்க உத்தரப்பிரதேசத்தில். நான் வந்து ஒரு மாடு கொண்டு போனவனையே நீங்கள் அடித்து கொலை பண்ணுறீங்க. இம்புட்டுக்காண்டு 1/2 கிலோ கறி வச்சுருக்கான்னு பொய் சொல்லி அக்கலக்க நீங்கள் அடித்து கொன்னீங்க. நான் உண்மையிலேயே அத்தனை 100 மாடுகளை, நூற்றுக்கணக்கான மாடுகளை, எனக்கா லாரி நிற்கிது வரிசையாக, அது ஒரு 20-30 லாரி நிற்கிது. இத்தனை நூற்றுக்கணக்கான மாடுகளை நான் கூட்டு போகிறேன். அப்போ உங்களுடைய புனிதம் கெட்டு போகுதில்ல. அப்புறம் என்கிட்ட வந்து நீங்கள் டீல் பேசுகிறீங்களே, எப்படி பேசுகிறீங்கன்னு அவன் கேட்குறான். அப்போ அந்த பசுக்குண்டர்கள் சொல்கிறாங்க, தம்பி திஸ் இஸ் பிஸ்னஸ். என்ன சொல்கிறாங்க, இது வியாபாரம், இது பக்தியோ அல்லது நீ நினைப்பது போன்று மதம் சார்ந்த விஷயமோ அல்ல, இதுதான் நீங்கள் வியாபாரம். சரிங்க, வியாபாரம்னு சொல்கிறீங்க, ஆனால் என்கிட்ட காசு கேட்குறீங்க, ஓகே, அவங்களையும் அடித்து கொன்னீங்க. இதுதான் தம்பி நீங்கள் வியாபாரத்தில் புரிஞ்சிக்க வேண்டியது. 1/2 கிலோ வச்சிருக்கிறவனையும் அந்த ஒரு மாட்டை ஓட்டிட்டு போகிற ஒருவனையும் நாங்கள் அடித்து கொள்கிறோம்னாக்கா, அந்த ஒருவனை அடித்து கொள்வது என்பது நீங்கள் உத்தரப்பிரதேசம் முழுக்க செய்தியாக மாறும். அப்போ அது உனக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தும்ல. அதனால தானே நாங்கள் எங்கேயாவது நிற்போமான்னு நீ மறைஞ்சு இந்த லாரியை ஓட்டிட்டு வந்த. அந்த பயம்தான் உன்னை போன்ற நூற்றுக்கணக்கான மாடுகளை ஏற்றி கொண்டு வருபவருடன் எனக்கான வியாபாரம். இப்போ நீ காசு தரலனா நான் உன்னை கொன்றுவேன்னு உனக்கு பயம் இருக்கும்ல, அதில் நீ காசு தருவில்ல, அதுதான் தம்பி வியாபாரம். சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் மாட்டை ஓட்டிட்டு போகிறவனை கொல்லலாம், 100கணக்கான மாட்டை ஓட்டிட்டு வரானா அவன்கிட்ட நான் பிஸ்னஸ் தான் பேசணும். அப்போ இங்கேருந்து மகாராஷ்டிரா டோல்கேட்டு போகிற வரைக்கும் நாங்களே உன்னை முன்னாடியும் பின்னாடியும் ஒரு வண்டி போட்டு துப்பாக்கி ஏந்திய ஆயுதங்களோடு உள்ள ஆயுததாரிகளை அனுப்பி உன்னை சேஃபாக கொண்டு போய் மகாராஷ்டிரா டோல்கேட் வரைக்கும் நாங்கள் விட்டுருவோம். மகாராஷ்டிராவுக்கு அந்தண்ட போனோம்னாக்கா அதுக்கு தனி காசு, அதையும் நானே ஆள் செட் பண்ணி கொடுப்பேன், அது தனி காசு என்று அந்த டீலிங் முடியுது. காசு கொடுக்குறாரு, கொண்டு போய் மாட்டை இறக்குறாங்க. திரும்ப வந்து பத்திரிகைகளில் நடந்ததை அப்படியே ஆதாரங்களோட வெளிப்படுத்துகிறாரு. இந்த பசுக்குண்டர்களுடைய முகத்திரையை கிழிக்கிறாரு. அன்றிலிருந்து இன்று வரை அந்த நிரஞ்சன் தாக்லே என்ற பத்திரிகையாளர் அந்த பசுக்குண்டர்களால், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார்ந்த நபர்களால் கௌரி லங்கேஷை எப்படி சுட்டு கொண்டார்களோ, எப்படி கோவிந்த் மன்சாரேவை சுட்டு கொன்றார்களோ, இது போன்று இன்னும் எண்ணற்ற இன்டலெக்சுவலை எப்படி சுட்டு கொன்னாங்களோ, அதே போன்று நிரஞ்சன் தாக்லேவை கிட்டத்தட்ட 3 முறை சுட்டுக்கொள்ள அதே கும்பல் முயற்சி செய்தது. சனாதன் சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பினுடைய பேர். நாக்பூரில் தலைமையகமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் இந்த இன்டலெக்சுவல் பீப்புள் எல்லாரையும் சுட்டு கொன்னார்கள். அந்த அமைப்பை சார்ந்தவர்களால் நிரஞ்சன் தாக்லேவை கிட்டத்தட்ட 3 முறை துப்பாக்கி சூட்டுக்கு முயற்சி நடந்து அதில் மயிரிழையில் அவர் உயிர் தப்பி தன்னுடைய அடையாளங்களை மாற்றிக்கொண்டு இன்றைக்கி இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இறக்காமல், எங்கேயோ ஒரு மூலையில் யார்கிட்டையும் தொடர்பு இல்லாமல் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு இந்த ஆட்சி மாறுகிறதோ அன்னைக்கு நான் பொதுவெளிக்கு வர்றேன் என்று சொல்லி போனவர் இதுவரை திரும்ப பொதுவெளிக்கு வரவில்லை. எங்கோ மறைமுகமாக அவர் உயிரோடு இருக்கிறார். இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம சாதாரணமாக மாட்டை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஆனால் இதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாடல்ல மற்ற எவைன்னு பேசுறது அது ஏதோ லூசுத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக போதையில் பேசல, அவன் காரிய கிறுக்கனாக பேசி கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசமாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஒரு கும்பலை இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி மனிதர்கள்ட்ட பேசினா, இப்போ அங்கே உள்ள கும்பலாம் என்ன பண்ணுச்சுனாக்கா பூரா அந்த நடிகர் பக்கம் போயிடுச்சு அவங்ககிட்ட உள்ள டீம்லாம். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ மாடுகள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். மாடுகள்கிட்ட பேசி ஆர்எஸ்எஸ்லேருந்து காசு வாங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் மாட்டோடு வந்தாலும் சரி, நீங்கள் அணிலோடு வந்தாலும் சரி கவனமாக இருக்க வேண்டும். நல்லா நடிக்கிறாரு அந்த நடிகர் அப்படின்னாக்கா துட்டு வேணால் அதிகமாக கொடுக்கலாம், நாட்டை கொடுக்க முடியாது. நாட்டை ஆள்வதற்கு சில தகுதிகள் தேவை. இப்போ நாட்டை நல்லா ஆள்றாங்க அல்லது அமைப்பு மணியன்ன திராவிடர் விடுதலை கழக அமைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிறதுக்காக நாளைக்கே விஜய் நடிக்கிற படத்தில் ஆனால் குளத்தூர்மணியை தூக்கி ஹீரோவை போட முடியுமா? இப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்படி போட்டால் மக்கள் ஏற்றுப்பாங்களா? இப்போ நடிப்புங்கிறது அது ஒரு கலை. அது பல வருஷமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை நடிக்கிறாங்க. அது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட், அது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி அரசியல் என்பது இது சமூகத்துக்காக நம்ம அர்ப்பணிப்போடு செய்வது. இங்கே உள்ள பிரச்சனைகள் என்ன, பெரியார்னா யார், அம்பேத்கர்னா யார், இங்கே உள்ள ஜாதிய பிரச்சனை என்ன, இது எல்லாத்தையும் படித்து இங்கே உள்ள ஆரிய பார்ப்பனிய அந்த பூணூல்கள் தான் இதற்கு ஒட்டுமொத்த காரணம் என்று நாம் அந்த பூணூலையும் நாக்பூரையும் ஆர்எஸ்எஸையும் எதிர்த்து கேள்வி கேட்குறோம் என்கிற அறிவு இருந்தால் அவருக்கு நம்ம வாக்களிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நல்லா நடிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ வர்றோம், கைத்தட்டுறோம், விசில் அடிக்கிறோம், டான்ஸ் அடிக்கிறோம், பிளாக்ல வேணாலும் டிக்கெட்டை வாங்குகிறோம், துட்டு வேணால் கொடுக்குறோம், நோட்டை கொடுக்க முடியும், நாட்டை தயவு செஞ்சு கொடுக்க முடியாது என்பதை அந்த ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.